அப்ப நினைவுள்ளார். இன்னும் அக்கிரமக்காரர்களுக்கு பார்க்க முடியுமானால் வேதனை எப்படி இருக்கும் என்பதை கண்டுகொள்வார்கள். யார் அக்கிரமக்காரர்கள்? அவனுக்கு இணை வைப்பவர்கள். அனைத்து வல்லமையும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. நிச்சயமாக தண்டனை கொடுப்பது அல்லாஹ் மிகவும் கடுமையானவன். ஒரு எச்சரிக்கை பார். அப்ப இந்த தர்கா வழிபாடு கூடுமா அப்படின்னா, தர்கா வழிபாடு பண்றது ஒண்ணுதான், கோயிலுக்கு போறது ஒண்ணுதான். அது கோயிலுக்கு போயிடலாமே, ஏன் அது மட்டும் தடுத்து வச்சுக்கிறோம்? கோயிலுக்கு போகக்கூடாது, சிலையை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டும் ஒரே விஷயம் தான் நடக்குது. இங்க நிக்க வச்சு கும்பிட்றாங்க, இங்க படுக்க வச்சு கும்பிடுறாங்க. இங்க செய்யக்கூடிய அர்ச்சனைகளும் பிரசாதமும் இங்க சில சம்பிரதாயம் நடக்குது இல்லையா? இதே தான் தர்கா நடக்குது. தர்கால எதான் நடக்குது? பச்சை துணி போட்டு, மல்லிகைப்பூ போட்டு, ஊதுபத்தி பற்ற வச்சு, அங்கேயும் மந்திரங்கள் ஓதி, சும்மா தாபீஸ் கட்டி விட்டு, சரியா? இப்படி இதெல்லாமே அங்கேயும் அதே தான் நடக்குது. என்ன வித்தியாசம்? என்ன வேறுபாடு? உடைகள் வேறுபாடு, பேரு வேறுபாடு, அவ்வளவுதான். இதே அடையாளங்களும் உடைகளும் பேரும் வேறுபாடு தவிர எல்லா சடங்கும் ஒன்றுதான். அப்ப இணைப்பு தானே. நான் களிமா சொல்லிட்டா நாங்க சொர்க்கத்தினே படைக்கப்பட்டவங்க, அதனால நாங்க யார் களிமா சொல்லலையோ அவங்க காஃபீர். அவங்க காஃபீர், இவங்க யாரு? யார காஃபீர்னு சொல்றாங்களோ இதுவும் காஃபீர் தரம் தானே. இது இணைப்பு தானே. சரி, அடுத்து 4:48 நிறைய வசனம் இருக்கு. நம்ம ஒரு சில வசனங்களை மட்டும் பார்ப்போம், ஒரு சிந்தனைக்காக, தூண்டுதலுக்காக. அத்தியாயம் 4:40. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இதை தவிர எதையும் தான் நாடியவருக்கு, அதாவது தன்னை நாடியவருக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர் நிச்சயமாக மிகப்பெரிய பாவத்தையே கற்பனை செய்கிறார்கள். இணை வைப்புனா என்ன? படைச்சவனுக்கு இணை வைக்க கூடாது. முதல்ல என்ன? இறைவன் நம்மளை படைச்சான், அவன் தான் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறான். ஆனா படைக்கப்பட்டதெல்லாம் இணை வச்சு இதுதான் நம்மளை பாதுகாக்கும், இதுதான் நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி மனிதர்களையோ அல்லது பொருளையோ அறிவையோ இணை வைக்கக்கூடாது. கல்லையும் மண்ணையும் மரத்தையும் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளையும் நீ இணை வைக்கக்கூடாது, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது. அப்ப இணை வைக்க பாவத்தை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டான் இல்லையா? என்ன செய்யறாங்க? ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்துல இருந்து, தாபீஸ்ல இருந்து, அதாவது கயிறு கட்டுறதுல இருந்து, ஒரு சின்ன எந்த ஒரு பொருள் இதுதான் நீங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிற இணைப்பு தானே. இது இணைப்பு தான். தர்கா போய் கயிறு கட்ட தாபீஸ் கட்டிட்டு வந்துட்டேன், அப்புறமேல அங்க கொடுக்குற ஏதாவது ஒரு கல்லை மண்ணை எடுத்து அதை துணியில கட்டி வச்சுக்கிட்டு, இது எவ்வளவு பெரிய ஷிர்க், இது எவ்வளவு பெரிய இணைப்பு. அப்ப இது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறோமே, படைச்சவனுக்கு இணை வைக்கிறோமே, இது அவனுக்கு முரண்பாடாச்சு. தூதர் அப்படி வழிகாட்டலையே, வேதம் அப்படி வழிகாட்டலையே. எங்கேயா ஒரு இடத்துல இருக்குதா இப்படி நீ தர்காவுக்கு போங்க, அங்க உங்களுக்காக சிபாரிசு செய்வாங்க, அங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கிட்டு நீங்க மண்ணையும் கல்லையும் வச்சு முடிச்சு வச்சுக்கன்னு சொல்லி போட்டிருக்காரு? இல்ல. சரியா? அப்ப இறைவன் என்ன சொல்றான்? எனக்கு இணை வைக்கிறத நான் எனக்கு யார் இணை வைக்கிறதோ அதை மன்னிக்க மாட்டேங்கிறான். என்ன சொல்றான்? நிச்சயமா அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இதை தவிர எதையும் தன்னை நாடியவருக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிக பெரும் பாவத்தையே கற்பனை செய்கிறார்கள். இல்லையா? அதே 4:116 பார்க்கிறோம். 4:116 நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். ஒரே வசனம் திரும்ப திரும்ப அதை உறுதிப்படுத்து. மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாததை தான் நாடியவருக்கு மன்னிப்பான். தான் நாடினா தன்னை நாடியவர்னு அர்த்தம். எவன் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான வழிகேட்டிலே ஆகிவிட்டான். வெறும் வழிகேட்டில் இருக்கிறோம், ஆனா நேர்வழியில் இருக்கா நினைச்சிட்டு இருக்கோம். யாரெல்லாம் தர்கா வழிபாடு போறாங்களோ, இறைவனுக்கு இணை வைக்கிறாங்களோ, அல்லது இறைவனுக்கு இணையாக இன்னொரு மனிதர்களை நேசிக்கிறார்களோ, அவர்கள் என்ன சொல்றான்? அவர்கள் பெரும் வழிகேட்டிலே இருக்கிறாங்க, தூரமான வழிகேட்டில் இருக்காங்க.
39:65. ஏன் நம்ம இத்தனை வசனம் பார்க்கணும்னு சொன்னா இவ்வளவும் பெறட்டும், குரானை பரட்டிக்கிட்டே இருக்கணும், குரானை சிந்திச்சுட்டே இருக்கணும். பாருங்க, முதல்ல நாம யாரை ஏத்துக்கிட்டோம்? அல்லாவின் தூதர் முகமது நபி. இப்படி சொல்றாங்களா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா சொல்லியாச்சு. களிமாங்கிறது இன்னொன்று, நம்ம குர்ஆன்ல வேற களிமானா என்னன்னு அப்புறம் பார்ப்போம். ஆனா இங்க எது சொல்லப்பட்டிருக்கு? இந்த மார்க்கத்துல முகமது அல்லாவுடைய தூதரா இருக்கிறார். எந்த தூதரை நீங்க ஏத்துக்கிட்டே அந்த தூதருக்கு இறைவன் எப்படி உபதேசம் பண்ற எச்சரிக்கை சரியானு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி தர்கா வழிபாடுக்கு வருவோம். 39:65. அன்றியும் உமக்கும் உமக்கு முன் இருந்தவர்களுக்கும் வகி மூலம் நிச்சயமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது என்னவென்றால், நீர் இணை வைத்தால் உம் நன்மைகள் அழிந்து நஷ்டமாகி விடுவீர். இப்படி அன்றியும் உமக்கு முன் இருந்தவர்களுக்கும் வகி மூலம் நிச்சயமாக அறிவிக்கப்பட்டு விட்டது என்னவென்றால், நீர் இணை வைத்தால் உம் நன்மைகள் அழிந்து நஷ்டமடைந்ததாகி விடுவீர். சரியா? இணை வைப்பது செஞ்ச அமல்கள், செஞ்ச செயல்கள் எல்லாமே, செஞ்ச நன்மைகள் அழிஞ்சு போயிடும். எவ்வளவு நன்மை செஞ்சாலும் எப்ப இறைவனுக்கு இணை வச்சோமோ அது அழிஞ்சு போயிடும் சொல்லும். சரியா? ஆகவே நீர் அல்லாஹ்வையே நோக்குவீராக, மேலும் அவனுக்கு நன்றி செலுத்துவதில் இருப்பீராக. இங்க அல்லாஹ்வையே நோக்குவீராக, அவனுக்கு நன்றி செலுத்துறா இருக்குன்னு அவனுக்கு இணை வைக்காதீங்க, அவனை மட்டுமே நம்புங்க, அவனுக்கு மட்டுமே வழிபடக்கூடியவங்களா இருங்க, வழிபாடு செய்யாதீங்க. சரியா? அடுத்து 41:6 வசனங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் திருப்பி படிக்க முடியும், அப்ப சிந்திக்க முடியும். 41:6. நான் உங்களை போன்று ஒரு மனிதன்தான், எனக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஒருவன்தான். ஆகவே அவனையே நோக்கி நீங்கள் உறுதியாக நிற்பீராக. இன்னும் அவனிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். அன்றியும் இணை வைப்போருக்கு கேடுதான் என்று கூறும். தூதருக்கே இறைவன் சொல்றான். என்ன சொல்றான்? நபிக்கு சொல்றான், நான் உங்களை போன்று ஒரு மனிதன் தான். இங்க நபிக்கே இறைவன் சொல்றான், நான் உங்களை போன்று ஒரு மனிதன் சொல்லிருங்க. பெரிய அற்புதங்கள் செய்யக்கூடியவன்லாம் இல்லை. நானு இறைவன் எனக்கு என்ன அறிவிச்சானோ, அவன் எனக்கு எதை வகையா அறிவிச்சானோ அதை தவிர பின்பற்றவில்லை. நான் உங்களை விட நான் மேல வேற எந்த ஒரு அற்புதம் செய்ய போறதில்லை அப்படிங்கிற அடுத்த வசனங்களை பார்ப்போம். நான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான், ஆனால் எனக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். ஆகவே அவனையே நோக்கி நீங்கள் உறுதியாக நிற்பீர்களாக. இன்னும் அவரிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். அன்றியும் இணை வைப்போரு கேடுதான் என்று கூறுகிறார்கள். அப்ப இறைவன்கிட்ட மன்னிப்பு வேணும், இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். ஆனா இங்க மனிதர்கிட்ட போயிட்டு, மன்னரில போயிட்டு, கபர்ல போயிட்டு பிரார்த்தனை பண்றேன், அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், அவனோட முட்டி மோதி அழுகிறேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய இறைவனுக்கு இணை வைக்க அதெல்லாம் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால ஞாபகம் வச்சுக்கணும், இணை வைப்புன்னு மன்னிக்க மாட்டேன். என்னதான் நான் களிமா சொல்லிட்டேன்னு சொன்னாலும், நான் ஒரு முஸ்லீம் சொல்லிட்டாலும், நான் அந்த மற்ற சடங்குகளை பின்பற்றிருந்தாலும் அவனுக்கு இணை வைக்கக்கூடிய இறைவன் மன்னிக்க மாட்டான். இந்த செயல் எல்லாம் அந்த அமல்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் சொல்லியிருக்கலாம். அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, அடுத்து 72ல 19-28 வரைக்கும் பார்த்தோம். 72ல அத்தியாயம் 72ல 19-28. 72 ஜின்ன அத்தியாயம், அது 19-28 வரைக்கும் பார்ப்போம். தெளிவா இருக்கும். மேலும் நிச்சயமாக அல்லாவின் அடியார் அவனை அழைத்தவர்களாக நின்ற போது, அல்லாவின் அடியார் அவனை அழைத்தவர்களாக நின்றபோது அவர்பால், அதாவது அல்லாவின் அடியார்பால், அவர்கள் கூட்டம் கூட்டமாக நோக்கி விடுகின்றனர். சரி, படிக்கிறேன். நிச்சயமாக அல்லாவின் அடியார் அவனை அழைத்தவராக நின்றபோது அவர்கள் கூட்டம் கூட்டமாக நெருங்கி விடுகின்றனர். நீர் கூறும், நான் அழைப்பதெல்லாம் என்னுடைய இறைவனை தான், அன்றியும் நான் அவனுக்கு எவரும் இணை வைக்க மாட்டேன் கூறுவீராக. நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய சக்தி பெற மாட்டேன். என்ன சொல்றேன்? தூதர்ட்ட நபி மூலியமா சொல்றேன். அவங்க கூட்டம் கூட்டமா செய்றாங்க, நபி பக்கம் வராங்க, தூதர் பக்கம் வராங்க. யாரெல்லாம் நமக்கு இறைவனை பத்தி போதிக்கிறாங்களோ அவங்க கூட்ட கூட்டமா போயிட வேண்டியது. இவங்க தான் நமக்கு உதவி செய்வாங்க, நன்மை செய்வாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க அல்லா பக்கம் திரும்புங்க, படைச்ச பக்கம் திரும்புங்கன்னு சொல்லதான் வராங்க. என் பக்கம் திரும்ப, என் அடியார் என்னை பற்றி முறை கேட்டால் நிச்சயமா நான் சமயமா இருக்கிறேன்,
பிரார்த்தனை செய்ய பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தனை விடையளிக்கிறேன், அவர் என்னை நம்பட்டும் என்னை கேட்கட்டும் அப்போது நிறைவேறுவார்கள் அப்படின்னு 2:186 வசனம் இல்லையா? அதன் அடிப்படையில் என்னடியார் என்னை பற்றி முன்னே கேட்டால் என்னை பற்றி சொல்லுன்னு தான் சொல்றாங்க, உங்களை பத்தி சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில என்ன சொல்றாங்க, அப்படி கூட்டம் கூட்டமா தூதர் பக்கம் போகும்போது என்ன கேட்கிற பாருங்க, நீர் கூறும் நான் அழைப்பதெல்லாம் என்னுடைய இறைவனை தான், நீங்களும் உங்க இறைவன் அழைங்க. நான் இறைவனை தான் அழைக்கிறேன், இறைவனை தான் நான் பிரார்த்தனை செய்யறேன், நீங்களும் உங்களை படைச்சவங்கிட்ட உங்க பக்கம் இறைவன் பக்கம் திரும்பி நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. நான் அழைப்பதெல்லாம் என்னுடைய இறைவனை தான், அன்றியும் நான் அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டேன். அது மாதிரி நீங்களும் எவருக்கும் இறைவனுக்கு எதையும் இணை வைக்காதீங்கன்னு சொல்றான் இல்லையா? கூறுவீராக, நிச்சயமா நான் உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய சக்தி பெற மாட்டேன். உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய சக்தி பெற மாட்டேன். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு துன்பத்தை நாடிவிட்டால் அவனை தவிர நீக்க முடியாது, அவனை ஒரு நன்மை நாடிவிட்டால் அவனை தடுப்பது எவரும் இல்லை இல்லையா? நம்ம அந்த வசனம் அடுத்து பார்ப்போம். அப்ப என்ன சொல்றாங்க, தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கூறுவீராக, நிச்சயமாக அல்லாஹ் விட்டும் ஒருவரும் என்னை பாதுகாக்க மாட்டார், அல்லாஹ் விட்டும் ஒருவர் என்னை பாதுகாக்க மாட்டார் அப்படின்னு நான் உறுதியா இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்க. இன்னும் அவனையின்றி பாதுகாப்பை நான் காண முடியாது, அவனையின்றி பாதுகாப்பை நான் காண முடியாது. அதே மாதிரி நீங்களும் அவனையின்றி பாதுகாப்பை காண முடியாது. இதுதான் தூதர் காட்ட வழி. அல்லாவிடமிருந்து எடுத்து சொல்வதும் அவனுடைய தூதுவத்தை தவிர, அவன் எதை அறிவிச்சானோ அதை சொல்றதை தவிர. எனவே எவர் அல்லாவுக்கு அவருடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ அவருக்கு நிச்சயமா நரக நெருப்பு தான், அதில் அவர் என்றென்றும் இருப்பார்கள். அல்லாஹ் தூதர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எல்லா தூதரும் அப்படிதான். எந்த தூதர் வந்தாலும் எந்த நபி வந்தாலும் எந்த வேதமும் என்ன சொல்லுதுன்னா, அல்லாவுக்கும் விருதாலும் அஞ்சு கொள்ளுங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள், அவனிடமே முறையிடுங்கள், அவனிடமே பிரார்த்தனை செய்யுங்கள், அவனுக்கு இணை வைக்க கூடாதுங்கிறதா வந்த நபிமார்கள் எல்லாமே எல்லா தூதரும் எல்லா வேதமும் அதான் சொல்லுது. அவனுக்கு இணை வைக்க கூடாது, அவன் சமயமானவன், பிரார்த்தனை விடையளிப்பவன், அவனையுமே பிரார்த்தனை செய்யுங்க, அவனையே நம்புங்க அப்படின்னு சொல்லதான் வராங்க. சரியா? அப்ப இதுக்கு மாறா யார் செய்யறாங்களோ அவர் அல்லாவுக்கும் தூதருக்கும் மாறு செய்யக்கூடாது, வேதத்துக்கும் மாறு செய்யக்கூடாது. வேதத்தை மறுத்து தூதருக்கு மாறு செய்யக்கூடியவர் யாருன்னு அப்படின்னா, நீங்க தெளிவா தூதர் சொல்லிட்டாங்க, நீங்க அல்லாவை நம்புங்கன்னு சொல்லியாச்சு. அவனை தவிர யாரும் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் என்னை பாதுகாப்பாங்க, இப்படி இந்த அவுளியாக்கள்லாம் என்னை பாதுகாப்பாங்க, இந்த சகாபாக்கள்லாம் என்னை பாதுகாப்பாங்க, இந்த முன்னோர்கள் பாதுகாப்பாங்க, மூதாதையர் அல்ல சொன்னா முன்னோரி மூதாதையும் வழிபடாதீங்கன்னு சொல்லிட்டான். சரியா? இறைவனை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அப்படின்னா நம்பிக்கைக்குரிய யாரும் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்ப இங்க தெளிவா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அல்லாவிடமிருந்து எடுத்து சொல்வதை அவன் எதை எனக்கு அறிவிச்சானோ அதை எடுத்து சொல்லுவதும் அவனுடைய தூதுவத்தை தவிர. எனவே எவர் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ, அல்லாவுடைய அந்த தூதுக்கு மாறு செய்கிறாரோ அவருக்கு நிச்சயமா நரக நெருப்புதான், அதில் அவர் என்றென்றும் இருப்பார் என்று நீர் கூறும், எச்சரிக்கை செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்க. அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை அவர்கள் பார்க்கும் போது எவனுடைய உதவியாளர் மிகவும் பலகீனமானவர் என்பதையும் எண்ணிக்கையில் மிக குறைந்தவர் என்பதையும் விரைவில் அறிந்து கொள்வார்கள். நீர் கூறும், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருப்பது சமயமாக அல்லது என்னுடைய இறைவன் அதற்கு தவணை ஏற்படுத்திக்கிறான் என்பதை நான் அறியேன். சொல்றாங்க, உங்களுக்கு என்ன வாக்களிக்கப்பட்டிருக்குங்கிறத நான் அறிய மாட்டேன், அது பக்கத்திலேயே இருக்கலாம், சமயமா இருக்கலாம், அதுக்கு தவணை ஏற்படுத்த எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். அதனால நீர் கூறும், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருப்பது சமயமா அல்லது என்னுடைய இறைவன் அதற்கு தவணை ஏற்படுத்துகிறான் என்பதை நான் அறியேன். மறைவாட்டை அறிந்தவன் யாரு? இறைவன் தான். எனவே தான் மறைத்து விட்டிருப்பதை அவன் எவருக்கும் வெளிப்படுத்த மாட்டான், தான் பொருந்தி கொண்ட தூதரை தவிர. எனவே அவருக்கு முன்னும் பின்னும் பாதுகாவலும் நிச்சயம் ஏற்படுத்துகின்றான். தங்களுடைய இறைவனின் தூது செய்தியை திடமா எடுத்து சொல்லிவிட்டார்களா என்று அறிவதற்காக இன்னும் அவரிடமிருந்து அவன் சூழ்ந்து அறிந்து கொண்டிருப்பதுடன் அவன் சகல பொருள்களையும் எண்ணிக்கையில் மட்டுப்படுத்துகின்றான். நான் என்ன சொல்லணும் அதை தெளிவா சொல்லிட்டாங்களா அல்லது இதுக்கு மாறு சொல்லிட்டாங்களா? ஏன்னா ஈசா நபியுடைய வரலாறுல வரும்போது நான் என்ன ஈசா நபிட்ட கேட்கிறேன், உங்களையும் உங்கள் தாயாரையும் நீ கடவுளா எடுத்துக்கிட்டு சொன்னீங்களான்னு கேட்கறான். அதுக்கு சொல்றாங்க, அல்ல நான் அப்படி இல்லை, நிச்சயமா நான் இருக்கிற வரைக்கும் அவன் கவனிச்சுட்டு இருந்தேன், சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நீ தான் அவளை அறிஞ்சவனா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு உரிமை இல்லாத பற்றி நான் அவன் சொல்ல மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க. உதாரணம் சொல்ல அது வசனம் அடுத்து பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல தூதருடைய வேலை என்ன? இறைவன் எதை அறிவிச்சானோ அதை எடுத்து சொல்ல வேண்டியதே வேலை. தாமகம் திருப்பி கூடாது, தனக்கு இணை வைக்க கூடாது, இறைவனுக்கு இணை வைக்காம அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதான் கடமை. அப்ப எடுத்து சொல்றாங்களா இல்லையா அதையும் கண்காணிக்கிறதுக்கு தூதருக்கு என்ன செய்யறான்? கண்காணிக்கிறான். சரியா?
சரி, அடுத்து 6:50. முதல்ல நம்ம தூதரை அறியணும். அப்பதான் நம்ம மற்ற விஷயங்களை அறிய முடியும். இங்க தூதரை பத்தி பல கதைகள் சொல்லப்படுது. வேண்டாம், வேதமே தூதரை பத்தி அறிவிக்கும். ஏன்னா அப்ப வந்து தூதர் இருக்கும்போது வேதத்தை தூதர் அறிவிச்சு கொடுத்தாங்க, நபி அறிவிச்சாங்க இல்லையா? இன்னைக்கு இந்த நபியை பத்தி இந்த வேதம் தான் அறிவிக்கணும். நம்ம வேற கதைகளை போய் நபி அறிய முடியாது, தூதர் அறிய முடியாது. சரி, 6:50. நீர் கூறும், என்னிடத்தில் அல்லாவின் பொக்கிஷங்கள் இருக்கின்றன என்று நான் கூட சொல்லவில்லை. யார் சொல்றா? நபி சொல்றாங்க. நீர் கூறும், அல்லாஹ் சொல்றா, நீங்க சொல்லுங்க, என்னிடத்தில் அல்லாவின் பொக்கிஷங்கள் இருக்கின்றன என்று நான் உங்களிடம் சொல்லவில்லை. மறைவானவற்றை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நான் ஒரு மலக்காக இருக்கிறேன் என்று நான் உங்களிடம் சொல்லவில்லை. எனக்கு வகி அறிவிக்கப்பட்டதை தவிர நான் பின்பற்றவில்லை, இந்த குர்ஆனை தவிர பின்பற்றவில்லை என்று நீர் கூறும். குருடனும் பார்வையுடனும் சமமாவாரா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? குருடனும் பார்வையுடன் சமமான அர்த்தம் அகப்பார்வை. எதை கேட்டாலும் சிந்திங்கன்னு சொல்லலாம். வேதத்தை சிந்திங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாவோட பொக்கிஷன் இருக்குன்னு நான் சொல்லலை. நான் உங்களிடம் வந்து மறைவான அறிவுன்னு நான் சொல்லலை. நான் ஒரு மலக்கா இருக்கேன்னு நான் சொல்லலை. நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் சொல்றேன். எனக்கு என்ன அறிவிக்கப்பட்டதோ அதை தவிர நான் பின்பற்றவில்லை. அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சிந்திங்க. சரியா? அடுத்து இதுல நிறைய வசனங்கள் இருக்கு. அதுல 1-2 பார்ப்போம். நம்ம 10:49. இது அதாவது எப்படின்னா, இதை நம்ம ஏன் பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா, நபிக்கே இப்படிதான். நபி என்ன சொல்றாங்க, எனக்கே நன்மை தீமை செய்து கொள்ள சக்தி இல்லாதவனா இருக்கிறேன், அல்லாஹ் நாடியதான் எனக்கு நன்மை தீமையை அடைய முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும்போது, நாம இதை தாண்டி என்ன செய்யறோம்? அவளியாக்களும் நம்மளா ஒருத்தவங்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு இவங்கள்ட்ட நன்மை இருக்குது, இவங்கள்ட்ட தான் சக்தி இருக்குதுன்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கோமா இல்லையா? அது எவ்வளவு பெரிய வழிகேடுங்கிறத சிந்திக்கிறதுக்காக சில வசனங்கள் எடுத்து பார்க்கறோம். சரி, 10:49. கூறும், அல்லாஹ் நாடியதை தவிர எனக்கு எவ்வித தீமையோ நன்மையோ எனக்கே செய்து கொள்ள நான் எவ்வித அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. யார் சொல்றா? நபி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீ கூறும், அல்லாஹ் நாடியதை தவிர, எனக்கு அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறானோ, என்னுடைய செயலுக்கானது என்ன நாடி இருக்கானோ அதை தவிர எனக்கு எவ்வித நன்மையோ தீமையோ நன்மையோ எனக்கே செய்து கொள்ள நான் எவ்வித அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அல்லது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தவணை உண்டு. அவர்கள் தவணை வந்துவிட்டால் ஒரு நாளிலும் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். சரியா? தெளிவா இருக்கா இல்லையா? அப்ப நபி சொல்றாங்க, எனக்கே எனக்கு சக்தி கிடையாப்பா, ஒரு நன்மையோ தீமையோ நான் எனக்கான செஞ்சு கொள்ள முடியாது, நான் செய்யற செயலுக்கான கூலி இறைவன் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதே வசனம் இன்னொரு இடத்துலயும் வருது. 7:188. கூறும், அல்லாஹ் நாடிலா நன்றி. நீர் கூறும், அல்லாஹ் நாடிலா நன்றி, நான் எனக்கே யாதொரு நன்மையோ அல்லது தீமையோ செய்து கொள்ள சக்தி இல்லாதவன். மறைவானவற்றை நான் அறிவனாயிருந்தால் நன்மைகளை அதிகமாக தேடிக்கொண்டிருப்பேன், தீங்கு என்னை தீண்டிராது. நம்பிக்கொள்ளும் மக்களுக்கு நான் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்பவனும் நற்செய்தி கூறுவன் அன்றி வேறில்லை. பாருங்க எவ்வளவு தெளிவா தூதர் சொல்லிட்டாங்க. இப்படி யார் தூதரை பின்பற்றாங்களோ, யார் வந்து அல்லாவையும் அந்த தூதரையும் பின்பற்றாங்கன்னா, படைத்தவனையும் இந்த தூதரையும் பின்பற்றக்கூடியவர்கள் வேதத்தை மட்டும் பின்பற்றும், குர்ஆனை மட்டும் பின்பற்றும். இங்க குர்ஆன் தெளிவா இருக்கு. இதெல்லாம் யாரும் சொல்லியிருப்பாங்க இந்த வசனங்கள்லாம். ஆனா என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி அற்புதம் இருக்குது, அவங்களுக்கு பெரிய சக்தி இருக்குது, அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து முறையிடலாம் அப்படின்னு சொல்லி சில கூட்டங்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க இஸ்லாத்துடைய அடித்தூண் அடிப்படை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப அந்த முகமது நபி என்ன சொல்றாங்க இங்க? நீ கூறும், அல்லாஹ் நாடிலா நன்றி, நான் எனக்கே யாதொரு நன்மை அல்லது ஒரு தீமையை செய்து கொள்ள சக்தி இல்லாதவன். மறைவானவற்றை நான் அறிபவனா இருந்திருந்தால் நன்மைகளை அதிகமாக தேடிக்கொண்டிருப்பேன். இப்ப புரியுதா? தெளிவா இருக்கா இல்லையா? தீங்கு என்னை தீண்டிராது. அப்ப எனக்கு தீங்கு தீண்டி இருக்கு, மறைவான அறிஞ்சுதான் நன்மை அதிகமாக தேடி இருப்பேன், தீங்கு என்னை தீண்டி இருக்காது. நம்பிக்கொள்ளும் மக்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன். யார் அல்லாஹ் மீதும் இறுதியாக நம்பிக்கொண்டார்களோ அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன், நற்செய்தி கூறுவன் அன்றி வேறில்லை. நபியே அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? எனக்கே நான் நன்மை தீமை சொல்லிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 18:110, அத்தியாயம் 18:110, சொல்வீராக, நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதனே, உங்களுடைய இறைவன் ஒருவன் தான் என்று எனக்கு வகை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எவர் தன்னுடைய இறைவனை சந்திக்கலாம் என்று ஆதரவு வைக்கிறாரோ அவர் நல்ல செயலை செய்து தன் இறைவனை வணங்குவதில் வேறெவரையும் இணையாக்காத இருப்பீராக. சரியா?
இதுதான் தூதரை பின்பற்றுவது. வேதத்தை பின்பற்றுவது தூதரை பின்பற்றுவது. அப்ப இறைவனுக்கு இணை வைக்காம இருக்கணும். இறைவனுக்கு எது எந்த ஒரு சிபாரிசும் தேவையில்லை. நம்முடைய செயல்கள் நமக்கு சிபாரிசு செய்யும். நம்முடைய நன்மை தீமை நமக்கு கூலி கொண்டு வரும் இல்லையா? நம்முடைய உள்ளட்சம் நமக்கு இறைவனுடைய நேர்வழியை காட்டும். அப்ப உள்ளட்சம் எப்படி இறைவனுக்கு இணை வைக்க கூடாது உள்ளட்சம். சரியா? அப்ப சொல்வீராக, நிச்சயமாக நான் உங்களை கொண்டு ஒரு மனிதனே, உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான், எல்லாத்துக்கும் ஒரே இறைவன் தான், எனக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எவர் தன்னுடைய இறைவனுக்கு சந்திக்கலாம், தன்னுடைய இறைவனை சந்திக்கலாம் என்று ஆதரவு வைக்கிறார், இறைவனுடைய அருளையும் கருணை எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் நல்ல செயலை செய்து தன் இறைவனுக்கு வணங்குவதில் வேற எவரை இணை வைக்காது இருக்கிறார்கள். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம இணைப்புல பார்க்கணும். நிறைய வசனங்கள் இருக்கு, நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இப்ப இதெல்லாம் வந்து பார்த்தேன், தூதருக்கே இதுதான் சொல்றாங்க. இப்ப நம்ம தர்கா வழிபாடுலேருந்து நம்ம திருப்பி போறோம். 16:20 அவனையின்றி, அதாவது அல்லாவை இன்றி வேறு எவர்களே அவர்கள் பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் எந்த பொருளையும் படைக்க மாட்டார்கள், அவர்களே படைக்கப்பட்டவர். அப்படி அல்லாவை இன்றி வேறு எவர்களை அவர்கள் பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் எந்த பொருளையும் படைக்க மாட்டார்கள், அவர்களும் படைக்கப்பட்டவர்களே. படைக்கப்பட்ட பொருளை வணங்கக்கூடாது, படைக்கப்பட்டவன்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது, படைத்தவன்ட்ட தான் பிரார்த்தனை பண்ணணும். இங்க பிரார்த்தனை இறைவனுக்குரியது, அது உள்ளத்துல உரியது. எப்படி நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும், மசூதிக்கு போனாலும், சர்ச்சுக்கு போனாலும், தர்காவுக்கு போனாலும், எந்த வழிபாடு தரது போனாலும் என்ன செய்யறோம்? அங்க போய் கண்ணை மூடி தானே பிரார்த்தனை பண்றோம். அப்ப இந்த உள்ளம் என்ன சொல்லுது? கண்ணை மூட வச்சிருது, எதையும் பார்க்காது. இந்த உள்ளம் எதையும் பார்க்காது, படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் பார்க்காது. உள்ளார்ந்து கண்ணை மூடி பிரார்த்தனை பண்றோமா இல்லையா? கொஞ்சமா சிந்திச்சிருக்கோமா? ஏன் நம்ம எல்லாரும் போயிட்டு எங்க பிரார்த்தனை பண்ணாலும் நம்ம தேடி போறோம், புண்ணியஸ்தலத்துக்கு எழுதி போறோம், கோவில் குளங்களா போறோம், மசூதி சர்ச்சுக்கு போறோம், தர்காவுக்கு போறோம், எங்க வழிபாடு தலக்கு போய் எந்த சடங்கை பண்ணாலும் அங்க போய் பிரார்த்தனைன்னு ஒண்ணு பண்ணும்போது நம்மளுடைய கண்ணம் நம்ம அறியாமையே நம்ம கண்ணை மூடிடுறோமா இல்லையா? கண்ணை மூடி உள்ளுக்குள்ள போய் பிரார்த்தனை பண்றோம், மனசுக்குள்ள உள்ளார்ந்து பிரார்த்தனை பண்றோம். அங்க விடை கிடைச்சதுக்கு அப்புறமே தான் கண்ணை திறக்கிறோம். ஆமா தானே? அப்ப இந்த உள்ளம் என்கிட்ட தானே இருக்குது, இதுக்கே தேடி போகணும். அங்கதானே இறைவன் இருக்கான், அங்கதானே இறைவன் இருந்து நமக்கு பதில் கிடைக்குது. அப்ப பிரார்த்தனை எங்க அமையுதோ அங்கதானே இறைவன் இருக்கான்னு அர்த்தம். இதை தவிர நம்ம மற்ற இடத்துல போய் பிரார்த்தனை பண்றதும், புண்ணியஸ்தலம் தேடி போறதும். புண்ணியஸ்தலம் எங்க இருக்கு? புண்ணியஸ்தலங்கிறது உள்ளம்தான். நன்மை தீமை எங்க இருக்குதோ, நன்மை எங்க இருக்கு? உள்ளத்துல இருக்கு. அப்ப இங்கதான் புண்ணியஸ்தலம். சரியா? சரி. அப்ப அல்லாவை அன்றி வேறு எவர்களே அவர்கள் பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் எந்த பொருளையும் படைக்க மாட்டார்கள், அவர்களும் படைக்கப்பட்டவர்களே. அவர்கள் இறந்தவர்களே, உயிருள்ளவர்கள் அல்ல, மேலும் எப்போது எழுப்பப்படுவார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள், அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுங்க. சரியா? சரி. அடுத்து 17:57 இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள், ஏன் அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள் கூட தங்கள் இறைவன்பால் நற்செயல் செய்து கொண்டும் அவனது அருளை எதிர்பார்த்தும் அவனது தண்டனைக்கு அஞ்சுமே இருக்கிறார்கள். நிச்சயமாக உமது இறைவனின் தண்டனை அச்சப்படுவதாக இருக்கிறது, அச்சப்படுவதாக உள்ளது. பாருங்க, இவர்கள் யாரை பின்பற்றுகிறார்களோ, யாரை பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள், ஏன் அவர்களில் மிகவும் நெருக்கமானவர்கள் கூட தங்கள் இறைவன்பால் நற்செயலை செய்து கொண்டும் அவனது அருளை எதிர்பார்த்தும் அவன் தண்டனைக்கு அஞ்சுமே இருக்கிறார்கள். யாரை அவங்க நம்பி போறாங்களோ அவங்க என்ன செய்றாங்க? இறைவனுக்கு அஞ்சு இருக்கிறாங்க. அவனுக்கு அப்படிதான் இறைவனுக்கு அஞ்சு தான் அவங்க நல்ல செயல் செஞ்சிருந்தாங்க. தவிர நல்லடியாரில் இருப்பாங்க, நல்ல அமல் செஞ்சிருப்பாங்க, அவங்க வந்து இறைவனுக்கு பயந்து நல்ல காரியங்களை செஞ்சிருப்பாங்க, நல்ல வழிகாட்டிருப்பாங்க. ஆனா அவங்களே வணங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவன் வந்து எப்படி இணை வைக்க ஆரம்பிக்கிறாங்க? இவர் ரொம்ப நல்லவர், இப்படி தூதர் இணை வைக்கிறது, தீர்க்கதரிசி இணை வைக்கிறது, அதே மாதிரி நல்லடியாரில் இணை வைக்கிறது, இதெல்லாம் அவங்க அதை சொல்லிட்டு போல. அவங்க எல்லாமே இறைவனை போதிக்க தான் வந்தாங்க, இறைவன் பக்கம் திருப்ப தான் வந்தாங்க, தாம்பகம் திரும்பிக்க மாட்டாங்க. ஆனா என்ன செய்யறாங்க? மனிதர்கள் சிந்திக்காம உணராம அவங்களே வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள வணங்க ஆரம்பிச்சு, அவங்களோட பிரார்த்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? அதான் சொல்றேன், எங்க கூட்டமா என் பக்கம் வரீங்க, என் பக்கம் வராதிங்க, நான் இறைவன் பக்கம் அறிவிக்க தான் உங்கள்கிட்ட வந்துட்டேன். அது நான் இறைவன் நம்புறேன், நீங்களும் இறைவன் நம்புங்க, நான் இறைவனை தவிர யாரும் நம்பல, நீங்கள் இறைவனை தவிர யாரும் நம்பாதீங்க, அப்படி சொல்றாங்களா இல்லையா? அடுத்து 18:102 18:102 நிராகரிப்பவர்கள் என்னையன்றி என் அடியார்களை பாதுகாவலாக எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்களா? இறைவனை நிராகரிச்சுட்டு இறைவனுடைய அடியார்களை என்ன சொல்றாங்க பாருங்க. நிராகரிப்பவர்கள் என்னையன்றி என் அடியார்களை பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்களா? நிச்சயம் நிராகரிப்பவர்கள் இறங்குமிடம் நரகத்தை சித்தப்படுத்தி வச்சுக்கிறோம்.
நபிமார்களையும் தூதர்களையும் நல்லடியார்களையும் நீங்க பாதுகாவல எடுத்துக்கொள்ளாதீங்க. அவங்களே என்ன செய்றாங்க, நாங்க நன்மை தீமை செய்யலாதவங்க, எங்களுக்கு மறைவானது தெரியாது, நாங்க அல்லாஹ் பக்கம் திரும்புறோம், நீங்க அல்லாஹ் பக்கம் திரும்புங்கன்னு சொல்லதான் வந்திருக்காங்க தவிர என்ன நீங்க வணங்குங்க என் பக்கம் திரும்புங்கன்னு அவங்களுக்காக சிவாரிச்சன்னு சொல்லவே இல்லைல்ல. சரியா? அதனால 12:106 மேலும் அவர்கள் இணையப்பெற இல்லாமல் மனிதர்கள் பெரும்பாலும் இணையப்பெற இல்லாமல் இருக்கிற நிலையில் அவர்கள் பெரும்பாலும் அல்லாஹ்வை நம்பிக்கொள்வதில்லை. நம்ம நம்பிக்கை இணைப்பாக இருக்கக்கூடாது. தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுரியது. இணைப்பு இல்லாத இறைவன் தேவையற்றவன். அதனால நாம தேவையுடையதான் இருக்கிறோம். மனிதர்கள் எல்லாமே தேவையுடையவர்கள் தான். சரியா? அதனால இறைவனுக்கு இணைவிப்பது எவ்வளவு குற்றம் அப்படிங்கும்போது இறைவனுக்கு இணைவிப்பை மன்னிக்கவே மாட்டான். இப்போ தர்கா வழிபாடும் சிலை வழிபாடும் கல்லை மண்ணை கும்புறது எல்லாமே இறைவனுக்கு இணைவிப்பது தான். ஆனா பேருக்கு நான் முஸ்லீம் சொல்லிக்க வேண்டியது, அந்த அடையாளங்களை வச்சுக்க வேண்டியது, அல்லா அல்லான்னு சொல்ல வேண்டியது. எங்க போனாலும் அல்லா அல்லான்னு சொல்ல வேண்டியது. ஆனால் செய்யற ஷிர்கெல்லாம் என்னது? அல்லாஹ்வுக்கு இணையான செயல்கள், தூதருக்கு மாறு செய்யறது, வேதத்தை நிராகரிக்கிறது. நிச்சயமா அல்லாஹ் அவர்கள் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான். அதை நம்ம திருப்பி சிந்திக்கணும். அறியாம செஞ்சுட்டு இருக்கோம். நிச்சயமா இறைவன் அறியாம செய்தவர்களை தவிர அல்லாஹ் மன்னிப்பான இருக்கேங்கிறான். இப்ப நம்ம சிந்திச்சு உணர்ந்துட்டு இறைவனை எங்கள் பாவங்களை மன்னிச்சிரு, நாங்க அறியாம போலும் நாங்கள் இணை வச்சுட்டோம், இந்த இணை இப்போ பாவங்களை மன்னிக்குன்னு கேட்டா எல்லாம் மன்னிப்போனா இருக்கிறான். அதில் இந்த தர்கா வழிபாடு எவ்வளவு பெரிய ஷிர்க்குங்கிறத வேதம் புரிய வைக்குது. சிந்திச்சு மீண்டுடலாம். இல்லை இதுதான் சரின்னு சொல்லுவாங்க, அலிகேட்லேயே போக வேண்டியதுதான். அதனால கோவிலில் வழிபடுறதும் ஒண்ணுதான், தர்கால வழிபடுறதும் ஒண்ணுதான். நம்ம அவங்கள குற்றங்குறையை சொல்லிக்கிட்டு அவங்க பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நாங்க தான் தூய்மையாளர்னு சொல்லிட்டு நம்ம பண்றதை நினைச்சது. இதுல பெரும்பாலர்கள் இல்லை சொல்லலாம், பூமியில் பெரும்பாலர்கள் இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்றோம். எல்லாத்தையும் சொல்ல இதுல இணைப்பு நிறைய இணைப்பு இருக்குது. அதுல தர்கா வழிபாடு பெரும் இணைப்பார். அதனால இறைவனே எங்களுக்கு நேரு வழிகாட்டிப்பேன், இதயங்களை தவறு மாதிரி விட்டு விடாது இறைவனே, முற்றிலும் இவனை வழிபடும் முஸ்லீம்ல எங்க ஆக்கி வைப்பேன். பிரார்த்தனை வச்சுக்கலாம். 2:186 அதை படிச்சுக்கலாம். பிரார்த்தனை செய்வதற்கு எந்த வழிபாடு தரத்துக்கும் போக தேவையில்லை, இறைவனை தேடி போக தேவையில்லை. பிரார்த்தனைங்கிறது உள்ளத்துலதான் இருக்குங்கிறத நீங்க தெளிவா பார்ப்போம். 2:186 என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால், தூதர்கிட்ட சொல்றான், என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமான சமயமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. எப்படி? பிரார்த்தனை செய்வதின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தா விடையளிக்கின்றேன். அவர் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்போதே அவர் நேர்வை அடைவார்கள் என்று கூறுகிறார். அதனால பிரார்த்தனை செய்வதின் பிரார்த்தனைக்கு பிரார்த்தனை விடையளிப்பது எங்க? உள்ளத்துலதான், உணர்வாதான். அதனால இதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. உணர்வை மட்டும் பின்பற்றினா போதும். அந்த உணர்வுகள்ல எதை நம்ம பின்பற்றுறோமோ அதற்கு இறைவன் கூலி கொடுக்கவனா இருக்கிறான். எப்ப நம்ம உணர்வை விட்டு உணர்ச்சி போயிட்டோமோ அதுக்கான கூலியும் இருக்குது. அதனால உள்ளம்தான் வழிபாடு தலம், இங்கதான் பிரார்த்தனை அமையும், இங்கதான் இறைவனுடைய அருளும் பாக்கியம் இருக்குது. அதனால இதை தவிர வேற எதுவும் நினைவு வச்சிடக்கூடாது. அதனால நம்மையும் நம்ம குடும்பத்தாரையும் நம்ம சந்ததிகளையும் இன்னும் வம்சங்களையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் இறைவனை பாதுகாக்க போதுமானவன். எல்லா போலும் இன்னும் இதை பத்தி இன்னும் நிறைய பார்ப்போம். இதுதான் இவ்வளவு ஆயத்தையும் நீங்க திருப்பி படிக்கணும்னு தான் சொல்லி காட்டுறது. குர்ஆனை படிக்கிறதுக்காக ஒரு தூண்டுகோல் தான். ஏன்னா குர்ஆன் தான் என்ன சொல்றாங்க, தூதர் சொல்றாங்க, இதுவே என்னுடைய பாதையாகும், இதை தவிர வேற எதையும் பின்பற்ற வேண்டாம். இது பின்பற்றீங்க சொன்னா அவங்களுக்கு பல வாழ பிரிஞ்சிடும். அப்போ பல கூட்டங்களை பிரிஞ்ச காரணம் என்ன? இந்த குர்ஆனை விட்டதுனால, பல கதைகளையும் கற்பனைகளையும் வச்சுக்கிட்டு இதுவும் அலாட்டது வந்துன்னு சொன்னதுனால, அதை நம்பி போனதுனால பல கூட்டங்களா இருக்கணும். கூட்டங்கள் இருக்குமா இல்லையா? நம்பிதானே ஆகணும். அப்படித்தானே? ஒத்துக்கணுமா இல்லையா? ஏன் பல கூட்டங்களா இருக்கும்? ஒரு இறைவன், ஒரு தூதர், ஒரு வேதம், ஏன் பல கூட்டம்? இது ஒரு சிந்தனையா சிந்திக்கும். நிச்சயமா அல்லாஹ் நம்ம குடும்பத்தாரையும் பாதுகாக்கும், அவன்கிட்ட பொறுப்பேற்றுவோம். எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே உரியது.